சந்தானம் மாதிரி ஒரு நல்ல புருஷன் உனக்கு அமைஞ்சது நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். எப்போவுமே ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அதோடைய வேல்யூ தெரியவே தெரியாது. கையை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் அதோடைய வேல்யூ புரியும். அண்ணே, இப்படி பேசி பேசியதான் இத்தனை வருஷம் அவரு கூட குப்பை கொட்ட வச்ச. ஆனா இனிமே அது நடக்காது. உங்களுக்கு நித்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னா 2 விஷயம்தான். அது என்னோட சாய்ஸ் இல்ல, கண்டிஷன் கூட வச்சுக்கலாம். கண்டிஷன் நம்பர் 1, அட் எனி காஸ்ட் இந்த கல்யாணம் இன்னிலிருந்து 1 வாரத்துக்குள்ள நடந்தாகணும். செகண்ட் கண்டிஷன், எனக்கு இருக்கிறது ஒரே டாட்டர். கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாது. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க நித்யாவோட இந்த வீட்டில் தான் வாழ வேண்டியிருக்கும். ஐ மீன் வீட்டோட மாப்பிள்ளையா. ஏன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அட்லீஸ்ட் பை டுமாரோ உங்க முடிவை எனக்கு சொல்லிடுங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சில ஆல்டர்னேட்டிவ் டிசிஷன் எடுக்கணும். I hope you understand my position. Nice meeting you, Prakash. Uncle. நான் டிசைட் பண்ணிட்டேன். நித்யாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு முழு சம்மதம். ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நித்யா மேல இருக்க சிம்பத்தினால நான் இதை சொல்லல அங்கிள். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன் மேல வச்சிருக்கிற பிரியத்தினால இதை சொல்றேன். அப்புறம் உங்களோட 2வது கண்டிஷன் கூட எனக்கு ஓகே. ஆனா அது என் சுயமரியாதைய பாதிக்காத வரைக்கும். உட்காருங்க பிரகாஷ். ராஜம்மா. ஐயா, சாருக்கு ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கொண்டு வா. சரிங்க ஐயா. பிரகாஷ் உட்காருங்க. நித்யா ஒரு நிமிஷம். என்னமா அவன் இப்படி இருக்கான்? கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். என்னமோ சினிமாக்கு போற மாதிரி ஹோட்டலுக்கு போற மாதிரி உடனே எசுங்கிறான். பெத்து வளர்த்த அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்காம, கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அக்கா கிட்ட கொஞ்சம் கூட டிஸ்கஸ் பண்ணாம இவ்வளவு செல்ஃபிஷா டிசிஷன் எடுக்கிறான். ஏமா இவன் உனக்கு சரியா வருவானா? உன் லைஃப் நல்லா இருக்கணும்மா. உனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுமா. சந்தானம், நான் இதை உங்கள் பிரதர்லாவா சொல்லலை, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே எனக்கு சொல்ல வேண்டாம். என் தங்கச்சி பற்றி எனக்கு தெரியாதா? பிருந்தா கிட்ட இருக்கிற பிரச்சனையே அவளுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். மற்றவங்க மெயினாக அர்ச்சனாவை விட தான் ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்குங்கிற நினப்பு அவளுக்குள்ள நிறையவே இருக்கு. எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பெரிய வீடு வாங்கணும், லாவிஷாக வாழணும்னு பொய்யா தன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு நிஜத்தில் அது நடக்காதப்போ அதுவே ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஆகி உங்களோட சண்டை போட்டுட்ருக்கா. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா பிருந்தாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிருந்தாவை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் முரளி. ப்ளீஸ் சந்தானம், ஒரு நிமிஷம். ஸோ பண விஷயம் தவிர உங்கள் 2 பேருக்குள்ள எந்த விதமான டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஸோ அந்த பணம், அந்த கம்ஃபர்ட் எல்லாம் இருந்தால் பிருந்தா திருப்தி ஆயிடுவா, உங்களையும் ஹாப்பியாக வச்சுப்பா, ஃபேமிலி லைஃப் ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க முரளி? என்ன ஆஃபீஸில் கை நீட்ட சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அவசரப்படாதீங்க சந்தானம், உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இப்போது உங்ககிட்ட அட்வைஸாக இல்லை, ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஏன் நீங்கள் பிருந்தா வேலைக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க முரளி. வீட்டை ஒய்ஃப் பார்த்துக்கிட்டாதான் வீடும் நல்லா இருக்கும், பையனோட வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கும் அதுதான் நல்லதா இருக்கும். சந்தானம், இது ஒரு ஆர்குமெண்ட்காக மட்டும் நான் சொல்லலை. இப்போ வேலைக்கு போகிற லேடிஸ் வீட்டிலலாம் பசங்க நல்லா படிக்கிறது இல்லையா, இல்லை சந்தோஷமாக இருக்கிறது இல்லையா?
ஏன் இதை நான் உங்ககிட்ட இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, சொன்னால் பிளைண்டாக இல்லைன்னு ஒதுக்கிடாம நல்லதாக இருந்தால் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற டைப் நீங்கள். உங்களுக்கும் பிருந்தாவுக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை பணம் தான். பிருந்தா வேலைக்கு போயிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இல்லையா? யோசிங்க கொஞ்சம். அவளுக்கும் வெளி உலக எக்ஸ்போஷர் வந்தால் அவளுடைய அடமெண்ட் கேரக்டர் மாறும். அவளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2 இன்கம் இருந்தால் உங்களுடைய வீட்டு கனவு, பையனோட படிப்பு செலவு எல்லாத்துக்கும் உதவும் இல்லையா? நீங்கள் நாளைக்கு ஹோம் லோனுக்கு போனால் கூட 2 சம்பளம் இருந்தால் உடனே சாங்ஷன் ஆகிடும். இப்படி வைஃபும் வேலைக்கு போகிறதுல இருக்கிற அட்வான்டேஜஸும் கொஞ்சம் யோசிங்களேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும், பொண்ணுங்க வீட்டில் தான் இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாதுங்கிற மேல் ஈகோயிஸ்டிக் தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்காதுன்னு. அதனால் உங்கள் பையனுக்காக, உங்கள் ஃபேமிலிக்காக ஏன் உங்கள் பாலிசியை கொஞ்சம் மாற்றிக்க கூடாது? என்னடா சிஸ்டருக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறானேன்னு நினைக்காதீங்க. இப்போவும் சரி, எப்பவும் சரி, பிருந்தாவா நீங்களான்னு வந்துச்சுன்னா என் ஓட்டு உங்களுக்கு தான். அதனால தான் உங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணலான்னு வந்தேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் கூட இருக்குது. பிருந்தாவுடைய டெம்பர்மெண்ட்டுக்கு எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகவே முடியாது. அப்படி ஏதாவது நடந்தா அடுத்த நிமிஷமே அந்த வேலையே வேணான்னு வந்துடுவா. அதுக்கப்புறமா வாயை திறக்க மாட்டா. யோசிங்க சந்தானம். என்னால நம்பவே முடியல. மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. எங்க சட்டுன்னு தூக்கம் கலைஞ்சு ஏதோ கனவு மாதிரி முடிஞ்சிருமோன்னு பயமாவும் இருக்கு. இப்போ இங்க உன் வீட்டு பால்கனில நீ என் பக்கத்துல நிக்கிறது கூட எக்ஸ்ட்ராடினரி இமேஜினேஷன் மாதிரி இருக்கு. வலிக்குதா பிரகாஷ்? அப்போ இது கனவில்லை, நிஜம்தான். டெஸ்டினி நம்ம லைஃப்ல ஒன்னா சேரணும்னு இருக்கு. ஆனா சைக்ளோன் மாதிரி பல பாதிப்புகளையும் கஷ்டங்களையும் கொடுத்துட்டு நடக்கணும்னு இருக்கு. நித்யா, உங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிரகாஷ், ஒரு விஷயத்துல கன்வின்ஸ் ஆகாம எங்க அப்பா எந்த காரியத்தையும் அதை யார் சொன்னாலும் பண்ண மாட்டாரு. நம்ம கல்யாண விஷயத்துல ஒரு உண்மையை சொல்லணும்னா, ஒரு வாரத்துல இதை விட ஒரு பெட்டரான சாய்ஸ் கிடைக்காது அப்படிங்கறதுனாலதான் இதுக்கு எஸ் சொல்லிருக்காரு. இந்த விஷயத்துல என் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உன் வீட்ல எப்படி 1 வீக் உள்ள கல்யாணம்? அப்பாவோட கண்டிஷனுக்கு ஒத்துக்குவாங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல, அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட். பிரகாஷ், அம்மாவோட கண்டிஷன் அப்பாவோட பிசினஸ் கமிட்மெண்ட்ஸ்னாலதான் உங்க வீட்டு ஆளுங்களை இங்க வர சொன்னது. அத மறக்காம சொல்லிடு, தப்பா எடுத்துக்க போறாங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நித்யா. ஆமா, இப்ப மணி என்ன? ட்ரெயினுக்கு போறதுக்கு தானே, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. தேங்க்ஸ் பிரகாஷ், எந்த ஈகோவும் பார்க்காம இந்த கல்யாணத்துக்கு உடனே சம்மதம் சொன்னதுக்கு. ஐ லவ் யூ. ஹாய் சந்தியா, என்ன இவ்வளோ காலையிலே ஃபோன் பண்ணியிருக்க? ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லைங்க, அது உங்க அம்மாவை கடை வீதியில பார்த்தேன். என்ன சொல்ற நீ? அம்மாவை பாத்தியா?
அவங்க உன்னை பார்த்துட்டாங்களா? இல்லங்க, அவங்கள தூரமா வரும்போதே நான் பார்த்துட்டேன். சட்டுன்னு பக்கத்துல இருந்த ஒரு போர்டு கிட்ட மறைஞ்சு நின்னுக்கிட்டேன். அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கே வந்தேன். அவங்க உன்னை பார்க்கலன்னு நல்லா தெரியுமா? அவங்க மட்டும் உன்னை பார்த்துருந்தாங்கன்னு வை, நம்ம 2 பேர் தொலைஞ்சோம். பட்டிமன்றம் பேசியே கொன்னுடுவாங்க. இல்லங்க, 100% அவங்க என்ன பார்க்கல. நான் பார்த்த மாதிரி அவங்க என்ன பார்த்திருந்தாங்கன்னா ஒண்ணு என் பேரை சொல்லி கூப்பிட்டிருப்பாங்க, இல்ல என்ன கிராஸ் பண்ணி போகும்போது 2 சைடும் என்ன தேடி இருப்பாங்கல்ல. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. நல்ல வேளை நீ ஃபோன் பண்ணி சொன்ன. இனிமே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சா கூட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்குவேன். ஆமா, என்னைக்கு நடந்துச்சு இது? டியூஸ்டேங்க. அவங்கள கடைவீதியில பார்த்ததும் ஒரு செகண்ட் அப்படியே பயத்துல பதறிட்டேன். என்னம்மா, டியூஸ்டே நடந்த விஷயத்த 2 நாள் கழிச்சு லேட்டா சொல்ற? நேத்தே சொல்லிருப்பாங்க, எங்க வீட்ல பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. என்னாச்சு? முரளிக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லங்க, அண்ணன் எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. இந்த பிருந்தா அக்கா தான் சந்தான மாமா கூட பெருசா சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டா. என்ன விஷயம்? சண்டை போடுறதுக்கு பிருந்தா அக்காவுக்கு விஷயமா வேணும். பிருந்தா அக்கா ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சா அது நடந்தே ஆகணும். அந்த கடவுளே வந்து வேண்டான்னு சொன்னா கூட அக்கா கேட்க மாட்டா. இந்த தடவை வேலைக்கு போயே திருவன்னு அடம் பிடிச்சு சண்டை போட்டிருக்காங்க. பாவம் சந்தான மாமா எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்பாரு. அதான் கோவத்துல அடிச்சிட்டாரு. அதான் பிருந்தா அக்கா உடனே இங்க கிளம்பி வந்துட்டா. முரளி எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணலையா? அதுக்குதான் சந்தான மாமா கிட்ட பேச போயிருக்காரு. அண்ணன் நைட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, நீங்க எப்ப சென்னைக்கு வரீங்க? இன்னும் 2 or 3 டேஸ்ல வந்துருவோமா? சரி, எனக்கு டைம் ஆச்சு, ஆபீஸ்ல கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா பேசுறேன். சரிங்க. முதலாளியா இருக்க வேண்டியவன ஒரு ஆர்டினரி கிளர்க்கா மாத்திட்டானுங்களே. உயிரை எடுக்கிறானுங்க. பிஏ படிச்சா பெரிய கொம்பனா. ரொம்ப பேசுறான். என்ன பண்ணி தொலைக்க, நம்ம நேரம் அப்படிதான் இருக்கு. என்ன இந்த மனுஷன் ஃபேன் கூட போடாம அப்படியே வேர்க்க விறுவிறுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தலை வலிக்குது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்து புலம்ப வேண்டியது. ச்சே. யாரு ஃபேன போட்டது? நான் போட்டேன். ஏண்டி, நான் உன்னை ஃபேனை போட சொல்றேன்னா? எனக்கு தெரியாது ஃபேனை போடுறதுக்கு. உதவி பண்றேன்னு எனக்கு உபத்திரவம் பண்றேன். அவன் வேலையா போச்சுரி. ஐயோ, ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நாளா வாங்கி கட்டிக்கணும். குடு. இந்தாங்க. என்னமோ பண்ணுங்க. என்னமோ போனா போகுது, புழுக்கத்துல இருக்கீங்களேன்னு ஃபேனை போட்டா என்னையே குறை சொல்றீங்களா? எக்கேடோ கெட்டு போங்க. முதலாளிக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன்? சிவா, ஆண்டவனே, எனக்கு இருக்கிற வேலை பத்தாதுன்னு இந்த வேலை வேற வந்து சேர்ந்திருக்கு பாருப்பா. இங்க பாரு, தேடி தேடி பிடிச்சு நமக்கு தான் வருதுப்பா. இது வேற. மீனாட்சி, பின் இருந்தா எடுத்துருவா. இந்த வரேங்க. இப்ப மட்டும் மீனாட்சின்னு கூப்பிடுங்க. இந்தாங்க. என்னது இது? நீங்க தானே பின் வேணும்னு கேட்டீங்க. ஏண்டி, நான் என்ன சேஃப்டி பண்ணா கேட்டேன்? ஸ்டாப்ல பின்ன தாண்டி கேட்டேன். ஒன்னு சொல்லி குத்தையிலடி. உன்கிட்ட கேட்ட பாரு, ஏன் புத்திய ஜோட்டால் அடிக்கண்டி. இந்த அப்படி போய் வேலை பாரு. நமக்கிட வந்து வாச்சுது பாரு. சிவசிவா, பின்னு இல்லையே. பின்னுக்கு என்ன பண்றது? எங்கேயா தேடி பார்க்கலாம்.
ஓ இந்த கல்யாணத்துக்கு போறதுக்கு தான் ஐயா கோயம்புத்தூர் போயிருக்காரா? இதுக்கு தான் 5000 ரூபாய் கொடுத்துருக்கா போல இருக்கு. நாம பிசினஸ்க்குன்னு கேட்டா ஏதோ பஞ்சாயத்து கூட்டி தண்டனை கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். இதை பாரு, படிக்கிற பையன் ரூ மாதிரியா இருக்கு. எப்படி வச்சிருக்கான் பாரு. இவெல்லாம் படிச்சு எந்த ஆபீஸ்ல போய் குப்பை கொட்ட போறானோ. தப்பா இருக்க. போன வாரமே முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு பிரகாஷ் எதுக்கு இப்ப போயிருக்கான்? சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங். என்னமோ பிரகாஷ் தகுடு தத்தம் பண்றான். தப்பா இருக்க. எனக்கு ஆரம்பத்திலே இந்த பயலை பத்தி தெரியும். எங்க நாம சொன்னா சுஜாதா கேட்டா தானே. பிரகாஷ் ஒரு அப்பான்னு கூட மரியாதை இல்லாம என்னையே எதிர்த்து பேசுறல. இன்னைக்கு எனக்கு சரியான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு உன் மாஸ்க கிழிச்செறியா பிரகாஷ், கிழிச்செறிகிற. நல்லா மாட்டிக்கிட்டடா. சுஜாதா, அம்மா சுஜாதா, கதவை தரமா. பா, என்ன பாச்சி, ஏன் இப்படி கதவை தட்டுறீங்க? குடிமொழிக்கு போச்சா என்ன? நீ சொன்னாலும் சொல்லாட்டி குடிதான் முழுகி போச்சுமா. இத்தனை வருஷமா எத்தனை தடவை பிரகாஷ பத்தி நானும் அம்மா அவன்கிட்ட சொல்லியிருக்கோம். நீ கேட்டிருக்கியா? மீனாட்சி, இங்க வா. அப்பா, ஏன்பா இப்படி கத்துறீங்க? என்னாச்சு? இருமா, உங்க அம்மா வரட்டும், அப்புறம் நான் சொல்றேன். மீனாட்சி, மீனாட்சி வா. என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன ஆச்சா? உன் பிள்ளை பிரகாஷ் பண்ண பிரார்த்தனத்தை பாத்தியா? சொந்த அக்காவையே நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். நாம எத்தனை தடவை ஆன் பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியாத அப்பா இது மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டதால இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். அப்பா, ஏன்பா கத்துறீங்க? என்ன நடந்தது அதை முதல்ல சொல்லுங்க. இங்க பாருமா, பிரகாஷ் ரூமுக்கு சாப்ளர் பிரிண்ட் எடுக்க நான் போனேன். அப்ப இந்த இன்விடேஷன் கல்ல பட்டுச்சு. அதை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேமா. எந்த கல்யாணத்துக்கு போறேன்னு உங்ககிட்ட 5000 வாங்கிட்டு கோயம்புத்தூர் போனானோ அந்த கல்யாணம் போன வாரமே நடந்து போச்சுமா. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். இதை உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு தான் இந்த இன்விடேஷனை கையில கொண்டு வந்திருக்கேன். நீயே பாரு தம்பியோட லட்சணத்தை. என்னம்மா, அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த படுபாவி உன்னையே ஏமாத்தி பணம் வாங்கிட்டு போயிட்டானா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏன்பா, உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், சொந்த பசங்களா இருந்தாலும் அவங்க இல்லாதப்ப அவங்க ரூமுக்குள்ள போறது அநாகரிகம்னு. இது உங்களுக்கு புரியாதா? என்னம்மா, திருடன் பிடிக்காம அதை பத்தி துப்பு கொடுத்தவன தண்டிக்கிற மாதிரி பேசுற? அப்பா, ஏன்பா இப்ப டென்ஷன் ஆறீங்க? இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஒரு இன்விடேஷன் வச்சுக்கிட்டு பிரகாஷோட கேரக்டர் மேல எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. பிரகாஷ் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவன் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீங்க பேசாம போங்க. அடையலமா, நான் சொல்றது கேளு. பா, நீங்க போங்க. இன்விடேஷன் என்கிட்ட இருக்கட்டும். என்னம்மா இவன் இப்படி? உன்கிட்டயே நான் தனியா சொல்லணுமா? நீ போமா, நான் பாத்துக்கிறேன்.